கிரேட் மார்னிங் சோல்ஸ். இது 4 சாங் ஏன் சேர்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஒரே விஷயம் தான் சொல்லுது. நேத்து நான் ஆக்சுவலா ஒரு சாங்க சொல்ல மிஸ் பண்ணிட்டேன். அப்புறமா தான் நானே நோட்டீஸ் பண்ணேன், அந்த சாங்க மிஸ் பண்ணியிருக்கேன்னு. ஸோ எனிவே எல்லாமே வந்து காட் பிளான் தான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நெக்ஸ்ட் டேக்கு அது மாத்திக்கலாம். ஏன்னா அதுவே ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேல அந்த ஆடியோஸ் போனனால, அதுக்கு மேல அத எக்ஸ்ப்ளைன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். சொல்லிட்டு விட்டுட்டேன். பட் பட் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சாங்ஸ் சூஸ் பண்ணும்போது, எல்லாமே ஒரே மாரி சிமிலரா நேத்து நான் மிஸ் பண்ண சாங்க்கு மேட்சாவே சாங்ஸ் சூஸ் பண்ற மாரி இருந்துச்சு. ஸோ அது வந்து ஒரு டிவைன் பிளான் போல இருக்கு. ஒரு விஷயத்த வந்து அழுத்தமா ஆணி அடிச்ச மாதிரி சொல்லணுன்றதுக்காக இந்த 4 சாங்கையும் வந்து அட் அ டைம் வந்து ஒரே நாள்ல சொல்ற மாதிரி வந்து பண்ணியிருக்காரு. இது இதில இந்த சாங்ஸுக்கு பெரிய எக்ஸ்ப்ளனேஷன்லாம் தேவையில்ல. நான் ஜஸ்ட் அந்த சாங் லைன மட்டும் நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஏன்னா, ஒரே விஷயம் தான் எல்லாத்துலயும் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, உங்களுக்கு டைம் கிடையாது. எவ்ளோ சீக்கிரம் வந்து நம்ம வந்து இந்த பாத்வேவ நம்ம சூஸ் பண்றோமோ, அவ்ளோ சீக்கிரம் வந்து நம்ம லைஃப்ப வந்து நம்ம சேவ் பண்றோம். எல்லாரும் வந்து இக்னரன்ஸ்ல ஒரு மெக்கானிக்கல் லைஃப்ல வந்து ட்ராப் ஆயிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. யாரா இப்ப யார்கிட்டேருந்து நம்ம இத பத்தி பேசுறோம்னாலும் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, "இதெல்லாம் ஏன் இந்த வயசுலயே நீங்க பண்றீங்க? என்ன அவ்ளோ வயசாயிருச்சு உங்களுக்கு? எல்லாம் ஒரு 60 வயசுக்கு அப்புறம் உங்க கடமையெல்லாம் முடிச்ச பிறகு நீங்க வந்து கடவுள தேடி போங்க, கடவுள நினைங்க. இந்த ஏஜ்லலாம் பண்ணக்கூடாது." அப்டின்றது தான் பயங்கரமான ஒரு அம் சொசைட்டி ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு ஒப்பீனியனு. யங் ஏஜ்ல வந்து அந்த கடவுள நினைக்கிறவங்கள பார்த்தாலே, "என்ன சாமியார் ஆக போறியா?" அப்படிதான் கேட்பாங்க. ஆ இதுதான் வந்து இக்னரன்ஸ். இப்ப இந்த இக்னரன்ஸ் தப்பு அப்படின்றது தான் இறைவன் சொல்றாரு. இப்ப நீங்க எல்லாருமே வந்து டே டு டேல வந்து பார்த்துட்டுருப்பீங்க. ஒருத்தவங்களோட லைஃப் வந்து நம்ம அவங்க லைஃப் நல்லா தான் இருக்கும்னு நெனைப்போம். ஆனா ஒரு ட்ராஜிக்கா வந்து ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு ட்ராஜடிஸ் அவங்க ஃபேஸ் பண்றது. அதே மாதிரி நல்லா தான் போயிட்டுருக்கும். பட் திடீர்னு ஏதோ ஒரு பெரிய ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் இல்ல மானிட்டரி ரிலேட்டட் இஷ்யூஸ்ன்னு நம்பி நெறைய பேரோட லைஃப் பார்த்தீங்கன்னா, ஷாக்கிங்கா வந்து மாறும். அதெல்லாம் ஏன் அப்டின்னா, நம்ம வந்து சின்ன வயசுலருந்தே வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் அ அ வே ஆஃப் லைஃப வந்து நம்மளோட டே டு டே வாழ்க்கையில வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணாம இருக்கிறதோட விளைவுகள். என்ன ஆகும்னா, கர்மா அப்டியே அதிகமாகி, அதிகமாகி அந்த கர்மா வந்து ஒரு நாள் வந்து வெடிச்சிரும். வெடிச்சு அது வந்து ஒவ்வொரு விஷயத்துல வந்து நம்மள காட்டி, நம்ம லைஃப் வந்து அப்போ வந்து பயங்கரமா வந்து நிப்பாட்டி வச்சுரும். பாஸ் பண்ணிரும். அப்பயும் நம்மளுக்கு வந்து தெரியாது. யாராவது வந்து நம்மளுக்கு ஈவன் நம்மளுக்கு சொன்னா கூட அத நம்ம சரியா புரிஞ்சுக்க மாட்டோம். சரியா புரிஞ்சுக்காம என்ன பண்ணுவோம்னா, இந்த இது கோயிலுக்கு போய் எதையாவது ஒண்ணு பண்ணிட்டு வர்றது, சாஸ்திரம் பண்ணிட்டு வர்றது, ஐயர் வச்சு ஏதாவது பூஜை பண்றது, இந்த மாரி எதையாவது ஒண்ணு பண்ணா சரியாகும்னு நெனச்சுட்டு, அப்பயுமே வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, ஒரு இக்னரன்ஸான ஒரு முறைகள தான் நம்ம எடுத்துப்போமே தவிர, டீப்பா உள்ளுக்குள்ள இறைவன் இருக்காங்கன்ற அந்த வழிக்குள்ள வரமாட்டோம். இதான் வந்து எல்லா இடத்துலயும் நடந்துட்டுருக்கு. ஸோ இத வந்து திருமூலர் வந்து இந்த 4 சாங்ஸ் மூலமா சொல்லியிருக்காரு. நம்மளுக்கு டைம் கிடையாது. ஸோ டைம்ன்றது ரொம்ப ஷார்ட்டு. நம்ம லைஃப்பும் ரொம்ப ஷார்ட்டு. எவ்ளோ சீக்கிரம் இத பத்தி நீங்க தெரிய வந்து நீங்க வந்து உங்களோட வாழ்க்கையில இந்த ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸஸ் இந்த ஆன்மீக அ அ சில வெறும் 3 விஷயங்கள் தான் சொல்றது. அவரு சொல்ல வர்றதெல்லாம் தியானம் பண்ணு. நல்லா எல்லாத்தையுமே இறைவன பத்தி நல்லா தெரிஞ்சுக்கோ. இறைவன உனக்குள்ள உணரு. அப்பப்ப இறைவன வந்து நெனச்சுக்கிட்டே இரு. கூடவே இருக்காரு. அவரு பார்த்துக்கிட்டே இருக்காருன்னு நெனச்சு எல்லா வேலையும் பண்ணு. அவர்கிட்ட எந்த விஷயமா இருந்தாலும் அவர்கிட்ட சரணாகதி அட. தென் வந்து அடுத்தவங்களுக்குள்ளயும் இறைவன் இருக்காங்கன்னு நெனச்சு, அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கோ. இவ்வளோதான் அவரு சொல்றாரு. இத நம்ம லைஃப்ல இன்டகிரேட் பண்ணி வரணும். இந்த இந்த விஷயத்த தான் இந்த 4 சாங்ஸ்ல சொல்லியிருக்காரு. ஸோ நான் வந்து இப்ப சாங்க்கு போலாம். இப்ப சாங் 2040ல சென்றன நாழிகை நாட்கள் சில பல நின்றது நீள்பொருள் நீர்மேல் எழுத்து ஒத்து வென்று புலன்கள் விரைந்து விடுமீன்கள் குன்று வெழுவதில் தாங்களும் மாமே. ஃபர்ஸ்ட் லைன்ல சென்றன நாழிகை நாட்கள் நாள் பல சில பல அப்படினாலே உங்களுக்கே தெரியும் மீனிங்கு. அதாவது நெறைய நாட்கள் வந்து கழிஞ்சிருச்சு அப்படின்றது தான் அவர் வந்து சொல்லியிருக்காரு. நெறைய நாளு, நெறைய நாளிகை எல்லாமே காலம் முடிஞ்சுட்டே இருக்கு அப்படின்னு ஆல்ரெடி பாஸ் ஆயிடுச்சு உனக்கு. நின்றது நீள் பொருள் நீர்மேல் எழுத்து ஒத்து. உன்னோட ஆசை, உன்னோட பெரிய கோலு, நான் இத அடைஞ்சே தீருவேன்னு சொல்லிட்டு எதையாவது ஒண்ணு அடைஞ்சது, அது எல்லாமே பார்த்தீன்னா, தண்ணி மேல எழுதுன மாரி மாயமாயிருக்கும். அது என்ன மீன் பண்றாருன்னா, நீ ரொம்ப ஆசைப்பட்டு 10 வருஷம், 20 வருஷம் அதுக்காக உழைச்சு அத அடைஞ்சிருப்ப. ஆனா, அதோட பலன் வந்து உன்னால முழுமையா அனுபவிக்க முடியாது. மேபி 1 நாள் இருக்கலாம், இல்ல 1 மாசம் அந்த சந்தோஷம் இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திரும்பி வேற ஒரு பிரச்சனை உன் வாழ்க்கையில வரும். அப்ப நீ இந்த அடைஞ்சத வந்து உன்னால முழுமையா அனுபவிக்க முடியாத மாரி, தண்ணீல எழுதுன மாதிரி தான் வந்து நீ வந்து எதுக்காக அலையிறியோ, அது இருக்கு அப்படின்றத சொல்றாரு. தென் 3வது லைனு வென்று புலன்கள் விரைந்து விடுமீன்கள்.
சீக்கிரமா இந்த சென்சஸை கண்ட்ரோலுக்கு கொண்டு வா, லேட் பண்ணாத அப்படின்னு சொல்லியிருக்காரு. தாமதிக்காத அப்படின்னு இருக்காரு. குன்று விழுவதில் தாங்களும் ஆமே அப்படின்னா, நீ அப்படி பண்ணுன அப்படின்னா அந்த அந்த உன்னோட மவுண்டன் குன்று அப்படின்றது எதை சொல்கிறாங்கன்னா, நம்மளோட பாடியாக இருக்கலாம், இல்லைன்னா நம்மளோட ஈகோவாக இருக்கலாம். அது வந்து கொலாப்ஸ் ஆயிருச்சு அப்படின்னா உன்னால் அதை தாங்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை நம்மளை வந்துருச்சு அப்படின்னா, நீ இந்த வழியில் சீக்கிரமாக போகலை அப்படின்னா உனக்கு ஒன்று அந்த பிரச்சனை வராது. அப்படியே வருதுனால அது வந்து உன்னை பாதிக்கிற அளவுக்கு வராது. உன்னால் அதுலேருந்து ஈஸியாக வந்து அதை வந்து உனக்கு ஃபேவரபுளாக மாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த குன்று விழுகும்போது உன்னால் தாங்க முடியாது. அதனால நாள் ஆல்ரெடி நிறைய கடந்து போயிடுச்சு. சீக்கிரமாக உன்னோட சென்சஸை ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து இறைவனை வந்து அடையிற முயற்சியில் போ. மித்த எல்லாமே வந்து தண்ணியில் எழுதுகிற மாதிரியான ஒரு விஷயம்தான் சொல்லியிருக்காரு இந்த சாங்கில். அடுத்து 2085 சாங். போது சடக்கென போகின்றது கண்டும் வாது செய்தென்னோ மனிதர் பெறுவது நீதியுள்ளே நின்று நின்மலன் தாழ் பணிந்து ஆதியை அன்பில் அறிய இல்லார்களே. அதாவது போது சடக்கென போகின்றது கண்டும். அதான் போது அப்படின்னா ஃப்ளவராம். ஒரு பூ வந்து டக்குன்னு கீழே விழுகிற மாதிரி வந்து நம்மளோட வாழ்க்கை வந்து விழுகுது. அதை வந்து நம்ம வந்து கண்ணால் பார்க்குறோம். ஏன்னா நேற்று வரைக்கும் நல்லா தான் இருப்பாங்க, இல்லை கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் நம்மக்கிட்ட நல்லா தான் பேசிகிட்டு இருப்பாங்க. சடனாக வந்து அவங்களுக்கு ஏதோ ஒன்று ஆகி அவங்க இறந்து போகிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வரும்போது பயங்கரமாக நம்மளுக்கு ஷாக்காக இருக்கும். இந்த மாதிரி நம்ம அன்நேச்சுரல் டெத்து, கண் இமைக்கிற நொடியில் இறந்தவங்க கண்டிப்பாக எல்லாரோட வாழ்க்கையிலையுமே அந்த மாதிரி ஏதாவது ஒரு அனுபவம் இருக்கும். யாரையாவது அப்படி பார்த்துருப்பாங்க. நேற்று நல்லா தானே இருந்தார், சாயந்தரம் கூட நல்லா தானே இருந்தார், அதுக்குள்ளே என்னாச்சு அப்படின்னு நினைக்கிற மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் கூட இமேஜினே பண்ண முடியாதபடி எப்போ யார் சாகுறாங்கன்னே நம்மளால் தெரிஞ்சுக்கவே முடியாத அளவுக்கு நம்ம வந்து ஃபிட்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். யாரோட முடிவும் வந்து நம்மளால் வந்து முன்கூட்டியே வந்து கெஸ் பண்ணவே முடியாது. அதுவும் கண்ணிமைக்கிற நேரத்தில் ஒரு பூ ஜஸ்ட்டு கீழே விழுகிற மாதிரி இறந்து போயிடுறாங்க. அதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். தென் வாது செய்தனோ மனிதர் பெறுவது. இப்படி மனித வாழ்க்கை வந்து நிலையே இல்லைன்னு தெரிஞ்ச பிறகும் நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோங்க மனிதர்கள்னா, எதுக்காவது ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு, எதுக்காவது டிபேட் பண்ணிக்கிட்டு, எதையாவது வந்து நான் சொல்கிறது தான் கரெக்டு, நீ சொல்கிறது தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு ஆர்கியூமெண்டேஷன்லேயே வாழ்க்கையை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்களாம். தென் நீதியுள்ளே நின்று நின்மலன் தாழ் பணிந்து, நீதியுள்ளே நின்று நின்மலன் தாழ் பணிதுன்னா, நீதியோட வாழு, தர்ம வழியில் வாழ்ந்து இறைவன் கிட்ட சரண்டர் ஆகுறது தான் நின்மலன். தாள்னா ஃபீட்டு, பணிந்து. அதாவது நீதியில நிலைச்சு நின்று இறைவனோட திருவடியில பணிந்து, அந்த இறைவன் எல்லாமே இறைவன் தான். இறைவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காரு என் லைஃப்ல. அதனால அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு. நான் நீதி தவறாம நான் என் வாழ்க்கையை எடுத்துட்டு போவேன் அப்படின்னு நினைச்சு நம்ம வாழ்ந்தோம்னா ஆதியை அன்பில் அறியகில்லார்களே. அதாவது அவங்கள வந்து இந்த மாதிரி வாழ்ந்தா நம்மளுக்கு வந்து இறைவன் மேல வந்து அப்படி ஒரு அந்த அன்பை வந்து நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியும். அப்படி ஒரு டீப்பான ஒரு கனெக்ஷன் வந்து இறைவனுக்கும் நம்மளுக்கும் வந்து வரும். அதை புரியாம வந்து எல்லாரும் வந்து வீணா போறாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காரு. ஸோ இதுல என்ன சொல்ல வர்றாரு, வாழ்க்கைன்றது டக்குன்னு போயிடும். அந்த வாழ்க்கை வந்து ஒரு பூ கீழே விழுகிற மாதிரி போயிடும். அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. பார்த்தும் தேவையில்லாத ஏதேதோ ஒரு பிரச்சனைக்கு சண்டை போட்டுக்கிறாங்க, ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு நீ பெருசா நான் பெருசான்னு சொல்லிட்டு போய் மாட்டிக்கிட்டு அந்த அந்த இதுலேயே தான் வாழ்க்கையை வந்து கழிக்கிறாங்க. அப்படி இல்லாமல் தர்ம வழியில போய் இறைவன் கிட்ட முழுமையா சரணாகதி அடைஞ்சு இறைவனோட அப்படி ஒரு லவ்லியா வந்து கனெக்ட் ஆகுறத தெரியாமலே போயிடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் சாங் வந்து கருத்தறியாது கழிந்தன காலம் அருத்தியுள்ளான் அமராபதிநாதன் ஒருத்தன் உள்ளான் உலகத்து உயிர்க்கெல்லாம் வருத்தி நில்லாது வலிக்கின்றாரே. 2098 சாங்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கருத்தறியாது கழிந்தன காலம். அதாவது கருத்து உண்மை என்னன்னே தெரியாமலேயே நிறைய காலத்தை வந்து கழிச்சிடுறாங்களாம். வாழ்க்கையோட உண்மை, எதுக்காக நம்ம இந்த உலகத்தில் பிறந்திருக்கோம், எதுக்காக வாழ்கிறோம், இந்த வாழ்க்கையை நம்ம எப்படி வாழணும், எப்படி வாழ்ந்தால் நம்ம வந்து துன்பம் இல்லாமல் வாழலாம், இது எதையுமே வந்து முழுசாக புரிஞ்சுக்காமலே காலத்தை கழிச்சிருவாங்க. ஓகே. ரெண்டாவது அருத்தியுள்ளான் அமராபதிநாதன். அருத்தியில் அப்படின்னா
அ ஒ அந்த ஒரு சத்தியத்துல இருக்கிறாரு அப்படின்றது. அந்த சத்தியத்துக்குள்ள வந்து இறைவன் வந்து இருந்துட்டுருக்காரு. டுவெல்லிங்கா இருக்கிறாரு. அததான் அந்த முன்னாடி வந்து கருத்துன்னு சொல்றாங்க. இறைவன் வந்து நம்மளுக்குள்ளார இருக்காரு. எட்டர்னலா இருக்காரு. எல்லா இடத்துலயும் இருக்காரு. பரவி இருக்காரு. இறைவனுக்கு ஏத்த மாதிரி உன் வாழ்க்கைய எடுத்துட்டு போன்றது தான் அந்த உண்ம. அந்த உண்மைய வந்து முழுசா புரிஞ்சுக்காமலே போயிடுறாங்கன்றது தான் சொல்லியிருக்காரு. 3வது ஒருத்தன் உள்ளான் உலகத்து உயிர்க்கெல்லாம். அப்படின்னா என்ன? இறைவன் தான் இருக்கிறாரு. எல்லாருக்குள்ளயும் இருக்காரு. எல்லாருக்காகவும் இருக்கிறாரு. அது அது. வருத்தி நில்லாது வலிக்கின்றாரே. இத வந்து புரிஞ்சுக்காம, இதுக்கேத்த மாதிரி வாழாம, ஆ பெயினோடையும், சஃபரிங்கோடையும் வழுக்கி வழுக்கி விழுந்த மாதிரி வந்து வாழ்க்கைய வாழ்ந்துட்டுருக்காங்க, அப்படின்னு சொல்றாங்க. இந்த உண்மைய வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சியே பண்றது கிடையாது. ஈவன் யாராவது வந்து சொன்னா கூட, அவங்கள கிண்டல் பண்றது, அவங்கள கேலி பண்றது, இல்ல அவங்கள பைத்தியக்காரங்க மாரி பார்க்கறது, இந்த மாரி இல்ல நம்மளாவே எதையாவது ஒண்ணு தப்பு தப்பா நெனச்சுக்கிறது, இந்த 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 மாதிரியெல்லாம் நம்ம வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அம் தப்பான விஷயங்கள் மேல தான் ரொம்ப அட்ராக்ட் ஆகி இருக்கிறவங்களோட வாழ்க்கை என்னவா இருக்குன்னா, எப்பவுமே வந்து ஒரு பெயினோடையும், ஒரு சஃபரிங்கோடையும் வலிக்கி அப்டின்னா ஃபெயிலியர்ஸ். நெறைய ஃபெயிலியர்ஸோட இருக்கு அப்டின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து 2099 இதுதான் இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்க சாங்கு. என்னன்னா, குதித்தோடி போகின்ற கூற்றமும் சார்வாய், விதித்தென நாட்களும் வீழ்ந்து கழிந்த, விதித்திருந்து என் செய்தீர் ஆருதிராகில், கொதிக்கின்ற கூழில் துடுப்பிடலாமே. இதுதான் சாங்கு. ஃபர்ஸ்ட் லைன் வந்து, குதித்தோடி போகின்ற கூற்றமும் சார்வாய் அப்டின்னா, குதித்து ஓடி போகின்ற அதாவது மரணம் வந்து நம்ம பக்கத்துல வந்து அப்ரோச் பண்ணிக்கிட்டே இருக்கான். அதுதான் கூற்றம் அப்டின்னா, டெத்து, யமன் அததான் சொல்லுவாங்க. அப்டி இப்டி பயங்கர ஃபாஸ்ட்டா குதிரை வர்ற மாதிரி வந்து நம்மள நோக்கி வந்துட்டுருக்கான். விதித்தென நாள்களும் வீழ்ந்து கழிந்தன. உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட நாள் வந்து குறைஞ்சுக்கிட்டே வருது. ஆ உனக்கு இவ்வளோ நாளுன்றது வந்து இறைவன் வந்து ஒரு இது மாரி விதிச்சிருப்பாங்க. அது வந்து அப்படியே வீழ்ந்து கழிந்தனவாம். வீழ்ந்து அப்படின்னா நீ வேஸ்ட் பண்ணிட்ட. ஆல்ரெடி நாள வேஸ்ட் பண்ணியிருக்க. அது போகவும் போயிருச்சு. திரும்பி அந்த நாள் நம்மளுக்கு கிடைக்கவும் கிடைக்காது. 3வது விதித்திருந்து என் செய்தீர் ஆருதிர் ஆகில் அப்படின்னா, திடீர்னு அப்படியே உடனே என்னடா என் லைஃப் இப்படி இருக்கு? என்ன இப்படி ஆயிடுச்சு என் லைஃபு? அம் இவ்வளோ நாள் நான் இதான் வாழ்ந்திருக்கேனா? அப்படின்னு சொல்லி திடீர்னு நீங்க ஷாக் ஆறனால ஒண்ணும் நடக்க போறது கிடையாது. அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ரொம்ப லேட்டா நீங்க வந்து இதானீங்கன்னா, ஆல்ரெடி நீங்க நெறைய நாட்கள வந்து வேஸ்ட் பண்ணிட்டீங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இதுக்கு மேல நீங்க என்ன பண்ணாலும் இந்த ஜென்மத்தில வந்து நீங்க நெனச்ச ஒரு நல்ல வாழ்க்கைய அனுபவிக்க முடியாது. அப்படின்றது தான் அவரு சொல்றாரு. ஏன் லேட் பண்ற? லேட் பண்ணாம திடீர்னு உனக்கு எல்லாமே ஒரு அவேக்கனிங்லாம் வந்துச்சுன்னா, அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லன்றதுக்கு 4வது லைன் தான் பயங்கரமா இருந்துச்சு. என்னன்னா, கொதிக்கின்ற கூழில் துடுப்பிடலாமே அப்படின்னா கொதிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே அ குழம்பு கொதிச்சுட்டு இருக்கு. அதுக்குள்ள போய் நீ வந்து உன்னோட வெறும் கை இருக்குல்ல, அந்த வெறும் கைய வச்சு நீ வந்து கிண்டுறது மாதிரியாம். அது எப்படி இருக்கும்? நெனைக்கவே பயமா இருக்குல்ல. அந்த கைய வந்து அதுக்குள்ள விடும்போது இன்னும் எப்படி இருக்கும்? பயங்கரமா அப்படியே கையெல்லாம் வந்து இதாயிடும். காயமாயிரும். அப்படிதான்மா. அதுக்கப்புறம் நீ ரொம்ப ஒரு கட்டத்துக்கு மேல நெறைய கர்மா நெறைய வாழ்க்கையில பண்ணி இக்னரன்ஸ்லயே வாழ்ந்து நெறைய பேர் வந்து இப்போ உனக்கு வந்து இறைவன வந்து நீ அ பண்ணு இறைவன நோக்கி போ அப்படின்லாம் நெறைய சொல்லியிருப்பாங்க. அது முக்கியமா வந்து சேரிட்டி பண்ணு, நெறைய பேருக்கு நல்லது பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இறைவனை நோக்கி போறதுன்னா ஒண்ணுமே இல்ல. முதல்ல எங்கருந்து ஆரம்பிக்கணும்னா, அடுத்தவங்களுக்கு நல்லது பண்றதுலருந்து ஆரம்பிக்கணும். ஸோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு பாதிப்பும் இல்லாம, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு நல்லது பண்றது ஏதோ ஒரு வழியில, முக்கியமா ஒரு உணவு தானமோ ஏதோ ஒண்ணு பண்ணுன்னு எங்கேயாவது எதுலயாவது வந்து உங்களுக்கு வந்து இறைவன் வந்து சொல்லிக்கிட்டே தான் இருப்பாரு. உங்க கர்மாவ குறைச்சு, உங்கள வந்து இந்த பாதையில சரி பண்ணி எடுத்துட்டு போறதுக்கு. ஆனா அது எதையுமே நம்ம மதிக்காம, நம்ம வந்து நம்ம போற பாதை தான் கரெக்ட்டுன்ற மாதிரி நெனச்சுக்கிட்டு நம்ம போயி, ஒரு கட்டத்தில வந்து அதிர்ச்சியாயி நிக்கிற மாதிரியான ஒரு பிரச்சனை வரும். அப்ப வந்து இம்மீடியட்டா எதையும் சரி பண்ணணும்னு நெனச்சா சரி பண்ண முடியாது. ஆ நீ அதுக்கப்புறம் இன்னும் கஷ்டப்படணும். கஷ்டப்பட்டு தான் சரி பண்ணணும். ஆனாலும் சரியாகும். என்னன்னா, இப்ப ஒரு கட்டத்தில ஒரு 50 வயசு வரைக்குமே நீங்க இது புரியாம வாழ்ந்துட்டீங்க. ஆனா 50 வயசுக்கு அப்புறம் எனக்கு இதெல்லாம் புரியுது அப்டின்னா, நீங்க பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. ஆனா உடனே அதுக்கான ரிசல்ட் வந்து கிடைக்காது. இம்மீடியட்டா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அப்புறமும் இறைவன் வந்து உங்களோட கன்சிஸ்டன்ஸியும், டிசிப்ளினையும் பார்ப்பாரு. நீங்க வந்து விடாம அந்த பெயினுக்கு நடுவுலயும் நீங்க வந்து இறைவன வந்து பிடிச்சுக்கிட்டு, அந்த இறை வழியில நீங்க போறீங்க அப்டின்னா, ஒரு கட்டத்தில உங்களுக்கு வந்து நல்லது நடக்க ஆரம்பிச்சுரும். ஆனா, நீங்க 20 வயசுல பண்றத விட 50 வயசுல பண்றது கஷ்டமா தான் இருக்கும். அந்த அளவுக்கு ஈஸியா இருக்காது.
அதே சமயம் அட்லீஸ்ட் அப்பயாவது ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்க வாழ்க்கையும் சரி, உங்க சுத்தி உள்ளவங்களோட லைஃப்பையும் சேவ் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் தான் இந்த 4 சாங்ஸ் மூலமா தெரிஞ்சுக்கணும். திரும்பி திரும்பி இந்த 4 சாங்ஸ்லயும் திருமூலர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொல்லி நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா, இது ரொம்ப சிம்பிள். இவ்வளோ நாள் கேட்டவங்க எல்லாருக்குமே கண்டிப்பா இது வந்து புரியும். இத நான் வந்து டீட்டெயில்டா எக்ஸ்ப்ளைன் பண்ணணும்னு அவசியம் இல்ல. தேங்க் யூ ஆல்.